ஸ்டெர்லைட் ஆடல் மூடல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் வெங்கடேஷ், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை மூடலுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த ஆலை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடந்த 4 நாட்களாக இறுதி விசாரணையாக விசாரித்தது. இதில் வேதாந்த நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆலை தொடங்குவதற்கு முன்பே, குறிப்பாக 1996ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நிலத்தடி நீரின் மாதிரிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நிலத்தடி நீரின் மாதிரிகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிசோதித்து வருகிறது. அதற்கான கட்டணத்தையும் செலுத்தி வருகிறது. காப்பர் கழிவுகள் ஆபத்தானவை அல்ல என்றும், இவற்றை கொண்டு லேண்ட் ஃபில்லிங், சாலை அமைத்தல், சிமெண்ட் பயன்படுத்த முடியும் என்றும், எனவே ஆலையின் தரப்பில் எவ்வித சுற்றுச்சூழல் மாசு ஏற்படவில்லை என தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சி.எஸ். வைத்தியநாதன் மற்றும் ஷியாம் திவான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக இந்த காப்பர் கழிவுகள் கடந்த 11 இடங்களில் இந்த காப்பர் கழிவுகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதையும் சுட்டிக்காட்டி வாதிட்டனர். அப்போதுதான் நீதிபதிகள் எப்போது இந்த காப்பர் கழிவுகள் அகற்றப்படும் என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசுக்கு சரமாரியாக கடந்த விசாரணையின் போது முன்வைத்திருந்த நிலையில், இன்றைய விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன், காப்பர் கழிவுகள் அபாயகரமானவற்றை என சான்றிதழ் அளித்த பிறகு சாலை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்த முடியும் என்றும், அங்கு கிடந்த அந்த காப்பர் கழிவுகளின் மாதிரிகளை எடுத்து வந்து இன்று உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக காண்பித்து வாதங்களை முன்வைத்தார். இதற்கு விளக்கம் அளித்த வேதாந்த நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் 11 இடங்களில் கொட்டப்பட்டுள்ள காப்பர் கழிவுகள் கவலைக்குரிய விஷயம் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் பாராட்டுக்குரியது என்றும், எனவே இந்த ஆலை மூடலை எதிர்த்து வேதாந்த நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் எவ்வித தவறும் இல்லை, அதில் எவ்வித குறையும் இல்லை என தெரிவித்ததுடன் இந்த வேதாந்தா நிறுவனத்தின் மேன்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். இதன்படி ஆலை மூடலை, வேதாந்தா நிறுவனத்தின் அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடலை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது என்று நாம் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.